அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பில் பகுதிகளோட ஓவர்வியூ தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் 1லேருந்து 10 பகுதிகள் பார்த்தோம். இந்த வீடியோவில் பகுதி 11லேருந்து பகுதி 15 வரைக்கும் பார்க்கலாம். பகுதி 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். ஆர்டிக்கல் 245லேருந்து 263. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள், இதை வந்துட்டு 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், அதுக்கப்புறம் நிதிநிலை உறவுகள். ஸோ இந்த சட்டமன்ற உறவுகளும் நிர்வாக உறவுகளும் சேர்ந்தது ஒரு பகுதி 11. பகுதி 12ல் வந்துட்டு நிதிநிலை உறவுகள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது தனியாகவே வந்து ஒரு பகுதியாக கொடுத்துருப்பாங்க. அது போக பகுதி 12ல் வந்துட்டு நிதி ரிலேட்டடாக இருக்கும், சொத்து, அப்புறம் ஒப்பந்தங்கள், அதுக்கப்புறம் வழக்குகள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஏரியாவை கம்பைன் பண்ணி ஒரே பகுதியாக கொடுத்துருப்பாங்க. அதில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியது வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இருக்கும். ஸோ சட்டமன்ற உறவுகள் அப்படின்னா சட்டமன்ற அதிகார பகிர்வு, அதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்தெந்த மாதிரி சட்டம் இயற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு எந்தெந்த துறையில் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிற அந்த டெஃபனிஷன் வந்துட்டு இந்த சட்டமன்ற உறவுகள் ஏரியாவில் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு பட்டியல்கள் வரும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஸோ அதில் இருக்கக்கூடிய துறைகள், இப்போ மத்திய பட்டியல்னு எடுத்திங்கன்னா 100 துறைகள் இருக்கும். அந்த 100 துறைகளிலுமே மத்திய அரசு மட்டும்தான் அதில் சட்டம் கொண்டு வர முடியும். அதில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட துறையில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சட்டம் கொண்டு வருவாங்க, மத்திய அரசு உள்ள வர மாட்டாங்க. பொதுப்பட்டியல் வந்துட்டு காமன், 2 பேருமே அதில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு வந்து சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரே துறைக்கு வந்துட்டு ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அப்பர் ஹேண்ட் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்கும். ஸோ மத்திய அரசு கொண்டு வரதை அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் சட்டமன்ற உறவுகள். அதனுடைய ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 245லேருந்து 255. நிர்வாக உறவுகள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சட்டம் வந்து கொண்டு வராங்க இல்லைங்களா, அதை வந்து அட்மினிஸ்டர் பண்ணணும், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன். அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு சென்ட்ரல்னா ஆல் ஓவர் இந்தியா, அதுதான் வந்துட்டு சென்ட்ரலோட அத்தாரிட்டி. ஸோ இந்தியா முழுமைக்கும் அதை எப்படி வந்துட்டு கொண்டு போய் சேர்க்குறாங்க, அதை அட்மினிஸ்டர் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா அதுக்கு நிர்வாகம் யார் பொறுப்புன்னா, யார் பேரில் நடக்கும்னா கவர்னர் பேரில் நடக்கும். அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்னா குடியரசுத் தலைவர் அவரோட பேரில் தான் நடக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். அதனோட ஆர்டிக்கல் 256லேருந்து 263. இதுக்கு அடுத்தது பகுதி 12 நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள். அதனுடைய ஆர்டிகல்ஸ் 264லேருந்து 300A. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிதிநிலை உறவுகள் இதில் இருக்கும், இதுதான் மெயினான ஏரியா. அதுக்கப்புறம் சொத்து ரிலேட்டடாக இருக்கும், ஒப்பந்தங்கள், வழக்குகள் இருக்கும். இதில் நிதிநிலை உறவுகள் பார்த்தோம்னா அதுக்கான ரேஞ்ச் வந்துட்டு ஆர்டிகல் 264லேருந்து 293. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் அந்த ஃபைனான்ஷியல் பவர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. டேக்ஸ் வந்து போடுறதாகட்டும், இல்லை டேக்ஸ் 2 பேரும் ஷேர் பண்ணுறதாகட்டும், மத்திய அரசோட டேக்ஸு, மாநில அரசோட டேக்ஸு, இது எல்லாமே வந்து எந்த மாதிரி பேசிஸில் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு போக கடைசியாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 300A. இது வந்து முக்கியமான ஒரு ஆர்டிகல், சொத்துரிமை. ஏன்னா நமக்கு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த புதுசில் வந்துட்டு இந்த சொத்துரிமை வந்துட்டு என்ன ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்கன்னா 31 சொத்துரிமை. அதாவது இது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. எப்போனா நமக்கு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த டைமில். ஸோ அப்போ ஆர்டிகல் 31 அடிப்படை உரிமை வந்துட்டு நமக்கு சொத்துரிமை இருக்கும். அதை பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1978 44வது அமெண்ட்மெண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சொத்து உரிமையை வந்துட்டு அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு பகுதி 12ல் புதுசாக ஒரு ஆர்டிக்கலில் நமக்கு வந்து கொண்டு வராங்க, 300A. இது 300A வந்துட்டு என்ன பிரிவில் கொடுக்குறாங்கன்னா லீகல் ரைட், அதாவது இது வந்து ஒரு சட்ட ரீதியான உரிமை. முன்னாடி இருந்தது அடிப்படை உரிமை, இப்போ அது வந்து ஒரு சட்ட உரிமை. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால்
அடிப்படை உரிமை மீறப்படும் பட்சத்தில் நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து கேஸ் போடலாம். இந்த மாதிரி எனக்கு அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்குன்னு. சட்ட உரிமையாக இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு லோவர் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அடுத்து ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட். அந்த ஆர்டரில் தான் போகணும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்துட்டு நமக்கு வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால இந்த ஆர்டிக்கல் வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது பகுதி 13 வணிகம், வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள். ஆர்டிக்கல் 301லேருந்து 307. இதில் பெரும்பாலும் வந்துட்டு பிஸ்னஸ், அதாவது ட்ரேட் பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக உள்ளே பார்க்கும்போது அதில் என்னென்ன ஆர்டிக்கல் என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். அடுத்தது பகுதி 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள், அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ். சென்ட்ரல் லெவலில், ஸ்டேட் லெவலில் என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பகுதி 14 நம்ம பார்த்தோம்னா போதும். ஸோ அதனுடைய ஆர்டிக்கல் 308லேருந்து 323. இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அரசு பணிகள், அரசு பணியாளர் தேர்வாணையம். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்குங்கிற லிஸ்ட் வந்து நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வேகன்சிஸ், அந்த போஸ்டிங்ஸ் வந்துட்டு எப்படி வந்து அவங்க வந்துட்டு கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம். ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு பப்ளிக் கமிஷன் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் பப்ளிக் கமிஷன் இருக்கும். அவங்க தான் வந்துட்டு அந்தந்த அரசு பணிக்கான ஆட்களை வந்துட்டு ஒரு ப்ராசஸ் மூலமாக அவங்க உள்ள எடுத்து ஜாப்புக்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அந்தோட ஏரியா தான் பகுதி 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள். ஸோ அரசு பணிகள், அதுக்கான ஆர்டிகல் 308லேருந்து 314. அது அரசு பணியாளர் தேர்வாணையம், அது அவங்களோட அந்த ஏரியாவோட ஆர்டிகல் 15லேருந்து 23. 315லேருந்து 323. அடுத்தது பகுதி 14A தீர்ப்பாயங்கள், ஆர்டிகல் 323A, 323B. ஸோ தீர்ப்பாயங்கள்னால் இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு செட்டப் பண்ணுற ஒரு கமிட்டி மாதிரி தான். ஆனால் இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேஸஸ்க்கு, நார்மலாக கோர்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கேஸ் போடுவாங்க. அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படுற ஏரியா, அதாவது சிறப்பு நிபுணத்துவம், ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படுற அந்த மாதிரி கேஸ் வந்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தனியாக ஒரு தீர்ப்பாயம் வந்துட்டு அமைப்பாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட கோர்ட் மாதிரி தான். ஆனால் அது வந்து குவாசி ஜுடிஷியரி பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது கோர்ட் அளவுக்கு இருக்காது, கோர்ட்டுடைய பாதி பவர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்க அந்த கேஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அதுக்கான இது வந்து எல்லாமே சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் தீர்ப்பாயம். நம்ம நதிநீர் தீர்ப்பாயம் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தீர்ப்பாயங்கிறது பேசிக்காக இதுதான். அடுத்தது பகுதி 15 தேர்தல்கள், ஆர்டிகல் 324லேருந்து 329A. ஸோ எலெக்ஷன்ஸில் வந்துட்டு எப்படி எலெக்ஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். ஒரே ஒரு கமிஷன் தான். அந்த ஒரு கமிஷன் தான் இந்தியாவில் இருக்க எல்லா எலெக்ஷன்ஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸப்ட் ஸ்டேட் லெவல் எலெக்ஷன்ஸ். அதாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸை அவங்க இந்திய தேர்தல் ஆணையம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், குடியரசுத் தலைவர் எலெக்ஷனு, துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷனு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்லேயும் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல், இது எல்லாமே இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவல் எலெக்ஷன்ஸ் என்னென்னா உள்ளாட்சி அமைப்புகளில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ். அதாவது இந்த இது முனிசிபாலிட்டி எலெக்ஷனு, அப்புறம் இது இன்னொன்று வந்து நகர பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு ஊராட்சி, அங்கே அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கும். அது வந்து ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வச்சு தான் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து தேர்தல்கள் பகுதி 15. ஸோ பகுதி 11லேருந்து 15 வரைக்கும் என்னென்னா பார்த்துருக்கோம். இப்போது அதற்கான கீவேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். கீவேர்ட்ஸ் எதுக்குன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு. ஸோ பகுதி 11னா உறவுகள், அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இருக்கக்கூடிய உறவு. ஸோ உறவை வந்து நம்ம எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சொந்தக்காரங்க. ஸோ அவங்க நமக்கு சொந்தக்காரங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட், சென்டரு, சொந்தக்காரங்க. பகுதி 11. அடுத்தது பகுதி 12 பணம். பணம்னா என்ன, ஃபைனான்ஸ். ஸோ அது வந்து நிதி சம்மந்தப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால அதுக்கு கீவேர்டாக பணம் கொடுத்துருக்கோம். இப்போது பகுதி 11 சொந்தக்காரங்க, பகுதி 12 பணம், 13 வந்துட்டு பிஸ்னஸ்னால் வணிகம்.
அந்த வணிகம், வர்த்தகம். வர்த்தகம்னா ட்ரேடு, வணிகம். ஸோ அது நமக்கு வந்து ஈஸியா பிஸ்னஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பகுதி 13 வந்து பிஸ்னஸ். அத வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இப்ப இந்த 3மே வந்துட்டு 11, 12, 13 இந்த 3யும் லிங்க் பண்ணிக்கிட்டோம்னா, அந்த கீவேர்ட்ஸ லிங்க் பண்ணோம்னா, இது கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். எப்படின்னா, சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். இது நமக்கு மறக்காது. சொந்தக்காரங்க கிட்ட பணம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம். 11, 12, 13 சரிங்களா? அடுத்தது பகுதி 14 கவர்மெண்ட் ஜாப் பத்தினது. ஸோ நமக்கு வந்துட்டு இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுன்னா, நம்ம போர்டே ஞாபகம் வச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சது. பகுதி 14 டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சினா என்ன? அரசு தேர்வாணையம், அரசு பணியாளர் தேர்வாணையம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசு பணிக்கான ஆட்களே எடுப்பாங்க. பகுதி 14 டோட்டலா முடிஞ்சதா சிம்பிளா? அடுத்தது பகுதி 14 ஏ தீர்ப்பாயங்கள். தீர்ப்பாயங்கள்னா அது நம்ம வந்து ஸ்பெஷல் கேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அது டைரக்டாவே கொடுத்துருக்கேன் கீவேர்டுக்கு. இன்னும் அதுக்கு நமக்கு லிங்க் பண்ணுவோம் ஸ்பெஷல் கேஸஸ். ஒரு கோர்ட்டுக்கு வர ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு நிபுணத்துவம் தேவைப்படுற கேஸஸ் வந்துட்டு தீர்ப்பாயம் போடுவாங்க. அப்போ ஸ்பெஷல் கேஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதி 14 ஏ ஸ்பெஷல் கேஸஸ் தீர்ப்பாயம். பகுதி 15 எலெக்ஷன். தேர்தலும் எலெக்ஷன் அது நமக்கு வந்து கொஞ்சம் காமனான வேர்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்டு. ஸோ பகுதி 15 எலெக்ஷன். ஸோ இது வரைக்கும் பகுதி 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது 16லேருந்து 22 வரைக்கும் பார்க்கணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா பகுதி மொத்தமும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பகுதி மொத்தம் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பகுதியில் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒன்லைன் மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே டீப்பாக போகும்போது அதுக்குள்ளே என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். பட் ஓவராலாக வாட் இஸ் வாட், பகுதி 12னா என்ன, பகுதி 15னா என்ன, பகுதி 20னா என்ன, ஸோ அது நமக்கு தெரிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம்ஸில் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக வரும்போது நமக்கு வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம செட் பை செட்டாக பிரித்து 22 பகுதிகளில், அதாவது நம்பர் வைஸ் பார்த்தோம்னா 22, அதை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 25 பகுதிகள் வரும். அந்த 14A, அதே மாதிரி வந்துட்டு 4A, பகுதி 4A, அப்புறம் பகுதி 9A, 9B, இந்த மாதிரி A, B அந்த மாதிரி வந்துருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கவுண்ட் பண்ணால் 25 வரும். ஸோ இதை நம்ம ஒரே வீடியோவை பார்த்தோம்னா மொத்தமாக நமக்கு டம்ப் பண்ண மாதிரி ஆகிடும். பிரித்து பார்க்கும்போது அதை வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்து நம்ம மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற பகுதிகளை பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 22 பகுதிகளையும் ஒரே ஷாட்டில் கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு இதை நம்ம பார்த்துட்டோம்னா பகுதிகள் வந்துட்டு நமக்கு அதாவது ஒரு ஓவர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.